ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கனிமா சேனல். நேற்று பார்த்த வீடியோவோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. குளிக்கிற இடத்துக்கு நம்ம கிளம்பி போனோம்னாலே நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக குளிக்கிறதுக்காக நம்ம தொழுகைக்கு போடுற மக்கனா இருக்குல்ல, அதை நம்ம எடுத்து வச்சுக்கிறது நல்லது. நம்ம அதை போட்டுக்கிட்டு நம்ம குளித்தோம்னா நம்ம நீட்டாக இருக்கும். அதே மாதிரி விழுந்து குளிக்கிற இடம் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சுடிதார் பேண்ட்டு கூட ஒன்று நம்ம போட்டுக்கணும். பொதுவாகவே குற்றாலத்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, நைட்டி போட்டு குளிக்கிற மாதிரி தான் குளிப்போம். அதுக்குள்ளே இந்த பேண்ட் நம்ம போட்டுக்கிட்டாலும் மக்கனா போட்டுக்கிட்டாலும் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக குளிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அந்த மாதிரி போனீங்கன்னா எடுத்துகிட்டு போங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி நேற்று பிரியாணி கொண்டு போனேன்னு சொன்னேன்ல, அதுக்கு தயிர் சட்னி தான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். வீட்டிலேயே செஞ்சு நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆயிருன்றதுக்காக நான் எப்போவுமே அந்த மாதிரி கொண்டு போக மாட்டேன். அங்கே போய் தான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ தயிர் சட்னி இப்போ அங்கே தான் செஞ்சு லஞ்சு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா இன்னொரு குளியல் போடலான்னு சொல்லி பேசி வச்சுருக்கோம். அதே மாதிரி சின்ன பசங்களை கூட்டிகிட்டு நம்ம வெளியே போகிறதுனால போன இடத்துல ஏதோ ஒரு பூச்சியோ ஏதோ ஒன்று கடிச்சிச்சினாலும் ஒரு டக்குன்னு ஒரு 3 மிளகோ 5 மிளகோ கொடுத்து பிள்ளைகளுக்கு கு சாப்பிட சொல்லிட்டோம்னா எந்த பூச்சி கடிச்சிருந்தாலுமே அது பிள்ளைகளுக்கு ஒன்றும் செய்யாது. அதனால் நீங்கள் குளிக்கிற மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா எப்போவுமே கையில் மிளகு எடுத்துகிட்டு போங்க, அது நல்லது. ரொம்ப சின்ன பிள்ளைகளா இருந்தால் மிளகு தூள் கூட கொண்டு போயிட்டு அது கொஞ்சம் வாயில் போட்டு தண்ணி ஊற்றி விட்டுட்டோம்னா பிள்ளைகளுக்கு அது ஒன்றும் செய்யாது. அது சும்மா அந்த முதல் உதவின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறது நல்லது. அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கன்னு நினச்சேன். அந்த மாதிரி கொண்டு போங்க. இப்போ தயிர் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ குளிச்சுட்டு வந்ததுக்கு அதுக்கும் எல்லாருக்கும் நல்லா பசிச்சிட்ருக்கு. இப்போ நல்லா பிள்ளைய பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்டுட்ருக்குதுங்க, ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ சாப்பிட்டுட்டு அடுத்த குளியலுக்கு கிளம்பணும். இப்போ தயிர் சட்னி ரெடி ஆகிடுச்சு. பிள்ளையெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் குளிக்க கிளம்புறாங்க. எப்போவுமே பசங்க அம்மா சாப்பாடு ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவேன்னு சொல்லி அடம்பிடிக்கிற பசங்கள்லாம் அதுகளாகவே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஐஸ்கிரீம் நினச்சிருப்பீங்க. ஆனால் திறந்து பார்த்தா தான் தெரியுது உள்ளே வந்து ஸ்நாக்ஸ் வேறு. ஒருத்தவங்களுக்கு சாப்பிட்ட உடனே இனிப்பு சாப்பிட்ணுன்னு தோணும். யார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி நினைப்பீங்க என்கிட்ட சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த எங்கள் அண்ணன் பேத்தி இப்போ விளையாண்டுட்டு இருக்கா பாருங்கள். அவளுக்கு எத்தனை மாதம், 6 மாதம் ஆகுது. அது வாக்கரை கொண்டு போய் அங்கே உட்காந்து விளையாட வச்சாச்சு. அதில் பொம்மை படத்தை போட்டு விட்டாச்சு. அதை பார்த்துக்கிட்டு அவள் பாட்டுக்கு விளையாண்டுட்ருக்கா. 3 ஊஞ்சல் இருந்துச்சு அங்கே. சின்ன பிள்ளைகளுக்கு உட்கார்ற மாதிரி ஊஞ்சல், பெரியவங்க உட்கார்ற மாதிரி இந்த மாதிரி ஊஞ்சல்லாம் இருந்துச்சு. அதுலேயும் நல்லா விளையாண்டுட்டு இருந்துச்சு பிள்ளைங்க. இப்போ எல்லோரும் குளிக்க போயிட்டாங்க. நான் சரி கொஞ்சம் நேரம் கழித்து வரேன்னு சொல்லிவிட்டு யார்கிட்டையும் சொல்லலை. இப்போ டீ போட்டுட்ருக்கேன். மணி ஒரு 4:30 இருக்கும். சரி குளிச்சுட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் டீ குடித்தா கொஞ்சம் தண்ணிக்குள்ளே இருக்கும்போதே டீ குடிக்கிறது இன்னும் நல்லா இருக்கும்ல. சரி நம்ம சஸ்பென்ஸாக கொண்டு போய் டீ கொடுப்போன்னு சொல்லிட்டு இஞ்சி டீ போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் மட்டும்தான் இப்போ ரூமில் இருக்கேன். யாருமே கிடையாது. எல்லாருமே போயிட்டாங்க. கீழே உள்ள தொட்டியில் குளிக்கிறதுக்காக எல்லோரும் போயிட்டாங்க. இப்போ எல்லாருமே அங்கே குளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சரி டீயும் ஸ்நாக்ஸையும் கொண்டு போய் கொடுத்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவோன்னு சொல்லிட்டு இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்போவுமே இஞ்சி டீ போடும்போது இஞ்சி டீ போட்டுட்டு டீ தூள் போட்டுட்டு அதுலேயே நம்ம சீனியும் போட்டு வடிகட்டிட்டோம்னா அந்த டீ வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவும் குடிக்கிற டீயை விட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி சீனி அதிலே போட்டு வடிகட்டி பாருங்கள். இப்போ அப்படி தான் இப்போ நான் போட்டுட்ருக்கேன். இப்போ சீனி போடுறேன் பாருங்கள். அதிலே போட்டு கலக்கி எடுத்துகிட்டு போகிறேன். எப்போவுமே டூர் போகும்போது சிஸ்ஸரு, கத்தி, அப்புறம் ஒரு தீப்பெட்டி, ஒரு இது அது என்ன சொல்லுவாங்க, உப்பு, சீனி இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம். அது அடுப்பு கொண்டு போனாலும் சரி, இல்லைன்னா சும்மா போயிருந்தாலும் சரி, இதெல்லாம் தேவைப்படும். திடீர்னு ஏதோ கட் பண்ணணுன்னா கத்திரிக்கோல் தேவைப்படும். இப்போ ஏதோ ஒரு கடையில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றோம், உப்பு பத்தலைன்னா நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஒரு பால் வாங்குகிறோம், அதுக்கு பால் தேவைப்படும். கடையில் இட்லி வாங்குகிறோம், பிள்ளைகளுக்கு சீனி வச்சு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் கொண்டு போவேன் நான் எப்போவுமே.
கொஞ்சம் ஒரு பேக்கில் கொஞ்சம் இந்த மாதிரி யோசனை பண்ணி கொஞ்சம் பொருட்கள் எடுத்து வைக்கிறது என்னுடைய பழக்கம். எனக்கு இல்லைனாலும் யாருக்காவது தேவைப்பட்டாலும் அவங்களுக்கு கொடுப்பேன். ஊக்கு, ஹேர் பின்னு இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் சாக்லேட் எப்பவும் பர்ஸில் வாங்கி போடுவேன். அதை என் பிள்ளைய அழுகிற மாதிரி பார்த்தாலும் சரி, சின்ன பிள்ளைகள் பார்த்தாலும் சொல்லி எடுத்து கொடுக்குற பழக்கம் எனக்கு இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நான் யோசனை பண்ணி செய்வேன். இப்போ வண்டியில் போகும்போது மாங்காய், வெள்ளரிக்காய் இந்த மாதிரிலாம் வாங்கினா ஒருத்தவங்களுக்கு உப்பு தொட்டு சாப்பிட்ணுன்னு தோணும். அதனால் உப்பு தேவைப்படும். இப்படி தான் ஒரு தடவை முந்தி ஒரு டூர் போயிருந்தப்ப எங்கள் பெரியம்மா பொண்ணு மாங்காய் வாங்கி கையில் வச்சுட்டு இருந்துட்டு, "உப்பு இருந்தால் நல்லாயிருக்குமேடி" அப்படின்னு சொல்லிச்சு. டக்குன்னு நான் எப்பவும் போல் எடுத்து வச்சுருந்தேன்ல, அது எனக்கு இருக்கவும் அதை எடுத்து அக்காட்ட இந்தாக்கான்னு கொடுத்தேன். அக்காவுக்கு ஒரே சந்தோஷம். "அடியே சும்மா எப்படி சாப்பிட்றது? இதை உப்பு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். நல்லபடி நீ கொண்டு வந்தேன்னு" சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்டுச்சு. அந்த மாதிரி எல்லாமே நான் யோசனை பண்ணி எடுத்து வைப்பேன். அந்த மாதிரி நீங்களும் இனிமேல் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அது. இப்போ டீ போட்டு எடுத்துகிட்டு போய் இப்போ எல்லாருக்கும் கொடுக்கவும் ஒரே சந்தோஷம். எல்லோரும் நல்லா ஜாலியாக குடித்தாங்க தண்ணிக்குள்ளே இருந்துக்கிட்டே. இப்போ குளிச்சுட்டு வந்துட்டு பிள்ளைக எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா நீட்டாகி தலையெல்லாம் காய வச்சுட்டு எல்லோரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் கொண்டு போகணுன்னு சொல்லி பேசி பிள்ளைங்கள்லாம் எடுத்து தச்சுருந்தோம். நாங்களும் சேலை எடுத்திருந்தோம். அதெல்லாம் ஒன்றா கொண்டு போய் சாயந்தரம் எல்லோரும் நல்லா ட்ரெஸ் பண்ணி தலை சீவி எல்லோரும் ஃபோட்டோ எடுத்தோம், வீடியோ எடுத்தோம். பிள்ளைங்கள்லாம் ஒரே டான்ஸு மாஷால்லான்னு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.